சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா இந்த மாரி எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாரி ஒரு வெஜ் சால்னா பார்த்துரலாம். ஒரு கடாயில 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா கடல் பாசி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு, ஒரு கைப்பிடி வழியா சின்ன வெங்காயம் இல்ல ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாரி போட்டுட்டு, அது கூட தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இத ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அந்த மசாலா, அப்புறமேட்டு வெங்காயம், தக்காளி இது கூட தேங்காய், முந்திரி, கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வந்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம் 4 டீஸ்பூன் போல. இதில வந்து சோம்பு போட்டுட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, ராஸ்மல் போனதுக்கப்புறமா அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, தேவையான உப்பு, தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கணும்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான வெஜ் சால்னா ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.